ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து இந்தியாவுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ குட்டி சார் ரொம்ப குஷியாக இருக்கார். லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு ஏர்போர்ட் போகிறதுக்கு நாங்கள் அரேஞ்ச் ஆகிட்ருக்கோம். லைக் கேப் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் புக் பண்ண கேப் வந்துருச்சு. அதனால நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, ஃபேமிலிஸ் எல்லாம் பார்க்க போகிறோன்னு. ஸோ என் பையனும் டேடியும் வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கேபில் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருந்தோம். கரெக்டாக 2 ஹவர்ஸ் பிஃபோராகவே போயிட்டோம். ஏர்போர்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து என் பையன் வந்து ஒரு ட்ராலியை புஷ் பண்ணிட்டான். நான் என்னோடய சின்ன பையனை தூக்கிட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு ட்ராலியை புஷ் பண்ணிவிட்டு இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கேட்டுக்கு முன்னாடி போயிட்டோம். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கள் ஃப்ளைட்டுக்காக. அப்போ நானும் என் சின்ன பையனும் விளையாடிட்டே இருந்தோம். டேடி வந்து அங்கே போய் செக் பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் தென் அப்படியே லைட்டாக கேட்டுக்கு மூவ் ஆகி ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டோம். ஃப்ளைட்டுமே வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு. நாங்கள் அப்படியே ஜாலியாக எல்லோரும் ஒரே இந்தியாவுக்கு போகிறோங்கிற ஹாப்பி ஃபீலோடு நாங்கள் ஃப்ளைட்டில் உட்காந்துருந்தோம். குட்டி பசங்களை வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஜாலியாக என்டர்டெயின் பண்ணிட்டு தான் இருந்தோம். நாங்கள் 4 பேர் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பேசிகிட்டே வந்தோம். கெவின் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். ஏன்னா கெவினுக்கு இப்போ தான் நல்லா விவரம் தெரிஞ்சு அவன் இந்தியா வரான். ஸோ அவனும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அவன் வந்து ஃபுட்டு வந்ததுமே வந்து அவனுக்கு செப்பரேட்டாக நாங்கள் கொடுத்துட்டோம். அண்ட் தென் பேலன்ஸ் ஃபுட்டை வந்து நானும் குட்டீஸ் ஷேர் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் எங்கள் மேப் போயிட்டுருக்கு. இப்போ தான் நாங்கள் வந்து அந்த ஆஸ்ட்ரியா கிராஸ் பண்ணோம். ஃபுட்டெல்லாம் நல்லா சாப்பிட்டோம். பிரியாணி கொடுத்தாங்க பிரிட்டிஷ் ஏர்வேஸில். ஸோ நாங்கள் இந்தியா போகிறதுனால எங்களுக்கு பிரியாணி கிடச்சிது. கெவின் வந்து இந்தியாவில் போய் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு ஷேர் பண்ணிகிட்டு இருந்தான். அங்கே கெவின் ரொம்ப ஜாலியாக இருந்தான். என் பையனும் என் ஹஸ்பண்டும் வந்து கிளாஸ் போட்டுட்டு அவங்க 2 பேரும் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து இந்தியா ரீச் ஆகிட்டதுமே கெவினும் நானும் ஒரே ஜாலியாக போஸ்லாம் கொடுத்தேன். கெவின் நான் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோக்கு போஸ்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் எங்கள் லக்கேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். லக்கேஜ் வந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.